पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडत्तुरैवार्क्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। நண்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 691வது திருநாமத்தை அனுபவிக்க போகிறோம். இது புராண கஹா என்று இந்த திருநாமம். உங்களுக்கெல்லாம் தெரியும், வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எவ்வளவு நட்பு இருந்ததுன்னு. நட்பா விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை ஒழிக்கணும்னே பார்த்தார். அதனால விஸ்வாமித்திரர் முதல்ல அன்பா தான் இருந்தா, விஸ்வாமித்திரர் காட்டுக்கு வேட்டையாட போறச்சே வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போனார். அப்ப விஸ்வாமித்திரர் மன்னர். வசிஷ்டர் ஆசிரமத்துக்கு போன பொழுது வசிஷ்டர் சும்மா இருந்திருக்கலாம். விஸ்வாமித்ரா வந்தையா சந்தோஷம், இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் சாப்பிட்டு போன்னு விட்டுருக்கணும். வசிஷ்டர் என்ன பண்ணிட்டார், திடீர்னு விஸ்வாமித்ரா நீ உணவு அருந்திட்டு தான் போகணும்னு அன்போட கட்டளை இட்டார். விஸ்வாமித்திரர் சொன்னார், மகரிஷி தங்கள் கட்டளை ஏத்துக்கிறேன், ஆனா நான் மட்டும் சாப்பிட்டு போனால் நல்லா இருக்காது, என்னுடைய படை இருக்கு, அது அவ்வளோ பெரிய படைக்கு உங்கள் உழவழிக்க முடியுமா? அந்த படை முதல்ல வந்தால் இந்த ஆசிரமமே நெளிஞ்சு போயிடும், அதனால தாங்கள் அனுகிரகம் பண்ணுங்கள் போரும்னு சொன்னார். விஸ்வாமித்திரர் இப்படி சொன்ன உடனே வசிட்டு அங்கேயாவது நிறுத்திருக்கலாம், அங்கேயும் நிறுத்தலை. இல்லை இல்லை, உன்னுடைய படை முழுக்க நான் உணவு போடுவேன்னார். விஸ்வாமித்திரர் அயர்ந்து போயிட்டார். இந்த இருக்க குடிசையில் உட்காந்து இந்த படைக்கு உணவு விடணும்னா யாருக்கு இவர் ஃபோன் பண்ணி, எந்த ஸ்விக்கிக்கு ஃபோன் பண்ண போகிறார், யார் கொண்டு வந்து கொடுப்பா, எத்தனை பேருக்கும் எப்படி உணவு வரும் என்று வியந்து போனார். முனிவர் வற்புறுத்தினால ஒத்துருட்டார். எல்லா சேனையும் வந்துடுது, எல்லாரும் உட்காருங்கன்னு விட்டார். விஸ்வாமித்திரரை பார்த்து வசிட்டார், என்னது இலை கிடையாது சாப்பிட உட்காரலான்னு சொல்லிட்டாருன்னா, அடுத்த வினாடி அவர்கள் முன்னாடி இலை தானே வந்து எல்லாருக்கும் இலையில பழம், பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த உணவு வேண்டுமோ அந்த உணவை கேட்டுக்கொள்ளுங்கள். எவ்வளோ பெரிய அப்படி ஒரு ஹோட்டல் தான் இவ்வளோ நல்லா இருக்கும். அவன் பெரிய ஓலை நீட்டி, இவன் படித்து, அவன் நோட்டு பண்ணி விட்டுச்சு, இவன் கேட்டு, அவங்க இடத்துல 10 ஐட்டம் இல்லைன்னு அப்புறம் சொல்லி தகராறாக்கி எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை ஹோட்டலில் முதல்ல உட்காந்து எனக்கு 4 சப்பாத்தி சப்ஜி வேணும்னா வந்துடுத்து, 2வது ஆள் எனக்கு புளியோரை வேணும்னு ஐயங்கார் புளியோரை வந்துடுத்து. அவள் இலையில் அவள் வேணுங்கிற உணவு டக் டக் விழுறது. விஸ்வாமித்திரர் பார்க்குறார், இது என்ன அதிசயம், இந்த அதிசயம் எப்படி வந்தது உமக்கு வசிஷ்டரேன்னு கேட்டார்.
எல்லாம் இந்த காமதேனு கொடுத்தது என்று தன்னுடைய பசுவை காண்பித்தார். இது திருப்பார்கடலை கடைந்த பொழுது வந்த காமதேனு என்கிற பசு. அது என்னுடைய அக்னிஹோத்திரத்துக்காக எனக்கு இங்கே பயன்பட வச்சுருக்கேன். எதை கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் நான் ரொம்ப முக்கியமான அக்கேஷனில் தான் அதை பயன்படுத்துவேன். தங்களை போன்ற விருந்தாளி வருவது கஷ்டம். எனவே தங்களுக்கும் தங்கள் சைன்யத்துக்கும் விருந்து படைக்க இந்த காமதேனுவை வேண்டி வைத்தேன். உடனே விஸ்வாமித்திரர் பார்த்தார், இது எவ்வளோ நல்ல ஐடியா இது. இந்த பசுமாட்டை நாம் நம்ம ராஜ்யத்துக்கு ஓட்டின்னு போயிட்டா அப்புறம் 3 வேளை எல்லாருக்கும் உணவு கொடுக்கலாம். அப்புறம் எந்த எலெக்ஷன் வந்தாலும் அசைக்க முடியாது நம்மளையா. வீட்டில் ஒருவரும் சமைக்க வேண்டாம், எல்லாரும் உட்காருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ மனசில் நினைங்கள், அந்த டிஃபன் வரும்னா அப்புறம் அந்த ராஜா தான் வேணும் எல்லாரும் ஆசைப்படுவா. அதனால் உங்களுக்கு எதுக்குங்க இந்த நீங்களோ காட்ட இருக்கீங்க, நீங்கள் சாப்பிட்றதுனோ கிழங்கு, இந்த பசு எனக்கு கொடுத்துருங்களேன்னு கேட்டேன். இது காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னா வசிஷ்டர் சிரிச்சு, அது காம்பன்சேஷன் தர முடியுமா? எப்பா இதை பயன்படுத்தக்கூடாது. எப்போவாவது ஒரு அக்கேஷனில் என்ன மாதிரி வலியவன் உன்னை மாதிரி உயர்ந்த மன்னன் வரைச்சி விருந்து கொடுக்கணுங்கிற முறைக்கு கொடுக்கலாமே ஒழிய தினம் இதை கொடுக்குறது மக்கள் உழைச்சி சம்பாதிக்கணும். இல்லைன்னா நாடு முழுக்க வீணாயிடும்பா. அதனால் நீ இந்த பசுமாட்டு ஆசையை விட்டுடுன்னு சொன்னார். முடியாது, பசுமாடு தான் எனக்கு வேணும். கொடுக்குறீரா இல்லையா? பசுமாடு அழிச்சுன்னு போ. உடனே போனால் விஸ்வாமித்திரர் பசுமாட்டை பலவந்தமாக இழுத்தார். அது நேரம் திமிரிண்டு ஓடி வசிட்டர் காலில் விழுந்து, சுவாமி நான் என்ன தப்பு பண்ணின்னு என்னை இப்படி விஸ்வாமித்திரோடு அனுப்புறீங்க, நான் உங்களுக்கு பணிவிட செய்கிறது தானே இருக்கேன்னு கேட்டது. வசிட்டர் சொன்னார், நான் என்ன பண்ணுவேன் தாயே, அவன் வலிமை உள்ள அரசன், அவன் உன்னை இழுத்துட்டு போகிறான், நான் வெறும் முனி, நான் என்ன பண்ணுவேன்? அப்போ நானே என்னை பாதுகாத்து கொள்ளட்டுமான்னு கேட்டது. அதுக்கு அனுமதி கொடுக்குறீங்களான்னு. நீனே உன்னை பாதுகாத்து கொள்ள, அவ்வளோதான். அடுத்த வினாடி அது தன் வலிமையினால் ஒரு பெரிய படையை உண்டாக்கிது. அவெல்லாம் பிரமாதமான ஃபாரினர்ஸ், யவனர்கள்லாம் வந்தாது. விஸ்வாமித்திர படை, அந்த படையை மோதி சின்ன பின்னமாயிடுத்து. விஸ்வாமித்திர படையை இழந்தார், தனி மனிதன் ஆனார். இந்த அவமானம் தாங்கல இருக்கு. பசு கிடைக்கல, யுத்தத்தில் தோல்வி. எப்படியும் அந்த பசுவை மீட்டு நாம் எடுத்துக்கணும்னுட்டு இந்த வசிட்டரை ஒழிச்சு கட்டினா பசு தன்னாலே வந்துடும் நினச்சி வசிட்டரை ஒழிப்பதற்காக விஸ்வாமித்திரர் எத்தனை அஸ்திரங்கள் தேவைப்படும் அத்தனை தனக்கு இருக்கணும்னு பரமசிவனை குறித்து தவம் புரிஞ்சார். விஸ்வாமித்திரர் தவத்தை கண்டு மெச்சி பரமசிவன் உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். சுவாமி தங்கள்கிட்ட என்ன என்ன சம்ஹார அஸ்திரங்களோ அத்தனை எனக்கு கொடுத்து, எனக்கு வேண்டாத ஒரு ஆளை ஒழிக்கிறதுக்கு நான் பயன்படுத்தணும், அவ்வளோதான். இத்தனை அஸ்திரத்தையும் உனக்கு கொடுத்தேன் என்ன இந்த மந்திரங்களை எல்லாம் அப்படியே விஸ்வாமித்திரருக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டார். அஸ்திரங்களோடு எக்யூப்டாகி விஸ்வாமித்திரர் வசிட்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். இப்போ பார் வசிட்டா, உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஆக்னேய அஸ்திரத்தை போட்டார். அது வசிட்டர் முன்னாடி இருக்கிற சிஷ்யர்களாக நெருப்பை பார்த்து நெருங்கி போனான். நெருப்பாக கக்கிறது. என்ன செய்யறது? விஸ்வாமித்திரர் வந்திருக்கான், ஆக்னேய அஸ்திரம் போட்டிருக்கான், பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னா உடனே ஒரு கொல்லிக்கட்டை அடுப்பில் வருந்தது அம்மா, இப்போ சமைச்ச அடுப்புலேருந்து ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு முன்னாடி போய் நின்றார். அந்த பிரம்மாஸ்திரம், அந்த அக்னி அஸ்திரம் வந்தது, அந்த கொல்லிக்கட்டையை தாண்டலை. அப்படியே கொல்லிக்கட்டையை அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு, முழுங்கிடுச்சு. அதுக்குள்ளே போய் வெளில வரல. எப்படி எத்தனை அஸ்திரம் விஸ்வாமித்திர பரமசிவன் வாங்கியிருந்தால் அத்தனையும் போட்டார். ஒன்று எல்லாத்தையும் ஒரு கொல்லிக்கட்டையினாலே தடுத்துட்டார். கடைசியில் பிரம்மாஸ்திரத்தை போட்டார். அது கொல்லிக்கட்டையை தாண்டி வசிட்டரை விழுங்க வந்தது. என்று வாயை திறந்தார் வசிட்டர். அதையும் மூழ்கிட்டார், அவரே மூழ்கிட்டார். சே, இந்த அஸ்திரங்கள்லாம் வீணாயிடுது. இதுக்கெல்லாம் காரணம் வசிஷ்டத்தில் உள்ள மந்திரம். ஏன்னா நாமும் அந்த மந்திரத்தை பற்றி பிரம்மரிஷி ஆக வேண்டும் என்று தவம் பண்ணினார். இவ்வளோ நட்பு 2 பேருக்கும். அந்த சமயத்தில் வசிஷ்டர் என்ன, விஸ்வாமித்திரர் பண்ணார், வசிஷ்டர் குலத்தையே ஒழிச்சிடணும்னு தீர்மானிச்சார். வசிஷ்டர் கஷ்டப்படணும் அப்படின்னு. அக்கா வசிஷ்டருக்கு ஒரு பிள்ளை இருந்தான், சக்தி என்று பெயர். அந்த சக்தியை விஸ்வாமித்திரர் ஒரு அரக்கனை ஏவி சாப்பிட சொல்லிட்டார். அப்படி சக்தி மாண்டு போயிட்டான். ஒரே பிள்ளை, நல்ல பிள்ளை, அறிவில் சிறந்த பிள்ளை, சக்தி மாண்டு போனான். எவ்வளோ துக்கமாக இருக்கும். வசிஷ்டர் அதனால் தற்கொலையே செய்து கொள்ள போனார். அப்புறம் போகிற வழியில் தன்னுடைய மருமகள் பின்னாடியே வந்து அந்த மருமகள் வயத்தில் கருவில் இருக்கிற பிள்ளை வேதம் சொல்கிறதை கேட்டு
நாமே உயிரை மாய்த்துக்கணும், அந்த பிள்ளை உருவாக்கலான்னு திரும்பி வந்தார். அந்த பிள்ளை தான் பராசரர். அந்த பராசர மகரிஷி வசிஷ்டரையே தங்கள் அப்பா என்று நினைத்து வசிஷ்டரை அப்பா அப்பா என்று அழைப்பார். அவருடைய கூட விளையாடுற பிள்ளைகள்லாம் பார்த்தா அவர் அப்பா இல்லைனா அவனுக்கு தாத்தா என்று வரலாறே சொன்னார். அப்போ எங்கள் அப்பா எங்க என்று பராசரன் கேட்டான். கேட்ட பொழுது சக்தியின் மனைவி சொல்லிட்டா, அப்பா உன்னுடைய அப்பாவை வசிஷ்டர்கிட்ட விரோதம் கொண்ட விஸ்வாமித்திர ஏவின அரக்கன் சாப்பிட்டுட்டான். அப்படி அந்த உலகத்தில் அரக்கன் திறந்தா தான் அநியாயம் நடக்கிறது, நான் ஒரு வேள்வி பண்ணுறேன் என்று பராசரர் ஒரு வேள்வி தொடங்கினார். அது என்னன்னா, உலகத்திலே அரக்கர்களே இருக்கக்கூடாது, அரக்கர் இனத்தை அழிப்பதற்கான வேள்வி செஞ்சார். அரக்கர் இனம் அழிகிறது, முதல்ல இந்த இனங்களெல்லாம் அழிக்கக்கூடாது, எல்லா இனமும் இருக்கக்கூடாது. புலியை கூட பாதுகாக்கிறோம், விஷப்பாம்பை கூட பாதுகாக்கிறோம். அதெல்லாம் அரக்கர் இனங்களுக்கெல்லாம் தலைவராக அரக்கர்களுக்கு தொடர்பு புலஸ்திய முனிவரோடு உண்டு. அதனால் புலஸ்திய முனிவர் ஓடி வந்தார். அப்பா இந்த யாகத்தை நிறுத்துப்பானாக்கா, நிறுத்தேன்ப்பா, உங்கள் அப்பா போனது போயிட்டார் வீதி, அதுக்காக இப்படி அரக்கர்கள் அழிக்கிறதான்னு கேட்டார். இனப்படுகொலை கூடாது, பண்டித்துகளை அழிப்போம் என்று சொல்கிறதெல்லாம் தப்பு. உடனே சக்தியினுடைய பிள்ளையான பராசரர் சரி அப்படியே நீங்கள் சொல்லும்படிதான் நிறுத்தரேன்னு விட்டார். அதில் புலஸ்தியருக்கு ஆனந்தம் ஆகலை. நான் சொன்னபடி கேட்டதுனால உனக்கு புராணம் செய்யும் வல்லமை வரும், உயர்ந்த தெய்வம் எது என்கிற அறிவு தெளிவாக இருக்கும் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை வசிஷ்டர் ஆமோதித்தார். அதன் பயனாக விஷ்ணு புராணம் பிறந்தது. அந்த விஷ்ணு புராணம் புராணங்களில் தலை சிறந்தது. ஏன்னா புலஸ்தியர் வசிஷ்டருடைய அனுகிரகத்தோட பராசரர் பண்ணது. அதனால் அதுக்கு புராண ரத்னம் என்று பேர். அந்த புராண ரத்னத்தினாலே சொல்லப்படக்கூடிய பெருமைகள்லாம் திருவங்கனமுடைய இருக்கு. அதனால் விஷ்ணு புராணம் என்றது பெயர். எனவே புராண ரத்னம் என்று பெயர் பெற்ற விஷ்ணு புராணத்தினாலே துதிக்கப்படுபவன் சங்கர பகவத்பாதர். பிற்காலத்தில் தத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு பெஸ்ட் டூல்ஸ் விஷ்ணு புராணம் என்று சொன்னார். ஆளவந்தார் புராண ரத்னம் என்ற பட்டத்தையே சூட்டினார். அப்பேற்பட்ட விஷ்ணு புராண போன்ற புராணங்கள் அவைகளுக்கெல்லாம் ஒரே லட்சியம் நோக்கு என்ன, திருமாலாகிய ஸ்ரீனிவாசன் 14 புராணங்களில் அவனுடைய வைபவம் சொல்லப்பட்டிருக்கு 18. எனவே இந்த எம்பெருமானுக்கு புராணக்கன் என்று பெயர். இதன் பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். புராணரத்னம் திதிகே ச நோச்சுஹு தஸ்மாச்ச தத்வே மதிரித்யதான்யே ஸ்ரீவைஷ்ணவே தத்ர புராண உக்தஹ புராணகஸ்தெர பரோயமிந்தே. இதற்கு தமிழ், அரக்கர் இன அழிப்பு வேள்வி தன்னை துறந்ததால் மகிழ்ந்த தூய புலத்தியன் வரத்தினால் வந்த புராண ரத்தினம் சிரத்தினால் வணங்கு சீரான் புராணகப் பெயரோன் ஆனானாமே. புராணகாய நமகா. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.